என் பேர் சவுந்தரராஜன். நான் வந்து சார் ராமசுவாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 1979 10th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். நான் முடிச்சுட்டு இன்றைக்கி எங்களோட 3rd இயர் அலுமினி மீட்டுக்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ கிளம்பி இப்போ அங்கே போயிட்டு இப்போ எல்லாம் இன்றைக்கி கெட் டுகெதர். எல்லோரும் மீட் பண்ணுறச்சே ஒரு இப்போயே சொல்கிறச்சே புல்லரிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த பழைய நினைவுகள், ஸ்கூல் டேஸில் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சு செருப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கு போனது, ஓடி போனது, வந்தது, டிஸ்டன்ஸ் பண்ணது, அந்த காலத்தில் பஸ்ஸில் போகிறதும் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக இருந்தது. நாங்கள் போகிறச்சு சில டைமில் வந்து கலாட்டா பண்ணிகிட்டே போவோம். அங்கே பாரு அவன் வரான் பாரு, இவன் வரா பாரு, அப்படி அந்த மாதிரி கலாட்டா பண்ணின்னு போச்சு. அங்கே வரைச்சி அங்கேருந்து தூக்கி அப்படி கல்லை தூக்கி போடுறது, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம். அப்புறம் அப்படியே சைலண்ட்டாக போகிறது, யாரும் தெரியாமல் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் இன்றைக்கி பண்ண கூட முடியாது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அன்றைக்கி ரோட்டில் யாருமே இருக்கும். அப்புறம் இந்த கமரக்கட்டு வச்சுட்டு அதில் வாட்ச் மாதிரி பண்ணி தருவாங்க, அங்கே விற்பாங்க ஸ்கூல் வாசல்லாம். அந்த மாதிரி இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் இதெல்லாம். இன்றைக்கி வந்து பணம் இருக்குது, ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மூடு இல்லை. ஆனால் அன்றைக்கி பணம் இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதுதான் பெரிய விஷயம் சொல்லணும்னு. மரம் ஏறி ஒரு மாங்காய் அடிக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் மாங்காய் அடிக்கிறது, மரம் ஏறுறதுன்னு ஒரு தடவை என்ன பண்ணிட்டோம், மரம் ஏற வச்சு ஸ்கூல்லேருந்து வரைச்சி மரம் ஏறி திடீர்னு மாங்காய் பிரிக்கலான்ட்டு ஏறிட்டோம். ஏறி அந்த வீட்டு ஓனர் கிடுகிடுன்னு வந்துட்டார். கிடுகிடுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து யாரோ தினம் வந்து பிரிக்கிறாங்கன்னு அன்றைக்கி வந்து அவர் என்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டார். எக்ரி அங்கேருந்து மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே இருக்கும். அங்கேருந்து கொத்துன்னு குதித்தேன். அங்கேருந்து குதித்து அந்த வேலி வழியாக எகிரி குதித்து ஓடினது தான். வீட்டில் வந்து தான் நின்னாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அப்படியே நான் ஸ்டாப் ரன்னிங். அது அந்த இன்சிடெண்ட்டை மறக்க முடியாது. அதே மாதிரி விளையாடுறச்சு இந்த 7 கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு விளையாடுவோம். நீங்கள் அடிக்கிறது வந்து பார்க்கறதுல யார் அதில் கரெக்டாக அடிக்கிறதுன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த 7 கல்லில் மேலே இருக்கிற கல்லை ஒண்டி தட்டிட்டு எடுத்து வைக்கணும், குயிக்காக வைக்கலாம். அதை எல்லாத்தையும் தட்டினா எடுத்து அடுக்கிறது அங்கங்கே சதுரி போயிடும். திருப்பி அதெல்லாம் எடுத்து வைக்கணும். எவ்வளோ ஷார்ட் டைமில் யார் பண்ணுறாங்களோ வின்னு. ஸோ அது வந்து மேலே இருக்கிறது அடிக்கிறது பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய இதுதான். அந்த மாதிரி கேம்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். தெரு விளையாட்டு தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். சினிமா போகிறது, போய் குதிக்கிறது, காம்பவுண்ட் வால். அங்கே மீனாட்சி ராமரத்னான்னு 2 தேட்டர் இருக்குது சார், அம்பத்தூரில், ஆவடியில். அதுக்கு போகணும். போனாக்கா இங்கேருந்து ஆவடிக்கு போகணும். நாங்கள் போனாக்கா அம்பத்தூரில் ரொம்ப தேட்டர்லாம், டே டைம் தேட்டர்லாம் அப்போல்லாம் கிடையாது. அதனால் இங்கேருந்து அங்கே போகணும் போகிறதா இருந்தால். அதை தவிர்த்து கட் அடிச்சு என்ன பண்ணுவோன்னா, பின்னாடி ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஏரி இருக்கும், திருவேங்கடநகர் பின்னாடி. அங்கே போய் தண்ணியில் போய் குதிப்போம். அதெல்லாம் அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள், அது ஒரு 4-5 பேர் அதுக்கு போவோம். இந்த மாதிரி எல்லாம் போய் விளையாடி இருக்கோம் சார். அதெல்லாம் எந்த ஊரில் எங்கே ஏரியை பார்த்தாலும் போய் குதிச்சிரும். நீச்சல் தெரியுதோ இல்லையோ குதிச்சிருவோம். ஆனால் முதல்ல பார்த்துக்கடா எவனா ஒருத்தனை நம்பி இன்னொருத்த இறங்கிடுவான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸுன்றது. அதுதான் இந்த 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 மஞ்சு பாய்ஸ் அது ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா இப்போ, மஞ்சுமால் பாய்ஸ். அந்த மாதிரி தான் சார் நிஜமாவே லைஃப். அந்த ஆமாம்மா, நான் ஃபுல் நீச்சல் எனக்கு தெரியவே தெரியாது. பேர் தான் எனக்கு இந்த ரங்குடு ஒருத்தர் இருப்பான் நல்லா. ரங்குடு, ராஜு, சத்யா, இந்த மாதிரி ஒரு 4-5 பசங்க நாங்கள் போயிடுவோம். எப்படியாவது எங்கேயாவது கட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே எல்லாம் உக்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக குதிக்கிறது. எவனா ஒருத்தர் தெரியும் பார்த்துப்பான், எவனாவது உனக்கு தெரியுமான்னு எவனா நல்லா அடிக்கிறானா பார்த்துப்போம், டாயின்னு குதிச்சிடுவோம். நாங்கள் ஆழம் இருக்கோ இல்லையோ தத்தி முத்தி அப்படியே மேலே வந்துடுவோம். அதெல்லாம் ஒரு டேஸ் கனெக்டிங் பேக். ஏன்னா நானும் ஊரில் இல்லை, 25 இயர்ஸ் யூஎஸ் இருந்தேன். அதனால் எனக்கு இங்கே யாரோடையும் டச் இல்லாமே போயிடுது. அப்படியே பசங்களை தேடி கண்டுபிடிக்கிறச்சதான் இந்த அலுமினி இருக்குது, இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோன்னாங்க. உடனே அதில் நான் அப்படியே ஜாயின் பண்ணி அப்புறம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தான் ஐ எம் கெட்டிங் பேக் டு ரிதம்.
பள்ளிக்கூடம் திரும்ப போகணும் சான்ஸ் கிடைச்சா. இது 1994 பேட்ச். கில்லி கோலி கபடி ஆட்டணும் கோடி கிடிச்சா. அதிகமாக கட்டடிச்சவங்களாம் இங்கே இருக்கிறது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பேச்சுலர்ஸ் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அதிகபட்சம் அந்த மரம் தான். மரத்துல தொங்கிட்டு இருப்போம் எல்லாரும் அந்த மாதிரி இருந்தது. பேரண்ட்ஸ் அவ்வளவுதான், பேரண்ட்ஸோட இது வந்து யார் இருந்தாலும் ஆமா சத்துணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு எடுத்துப்போம், எல்லாரும் ஒண்ணா வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லாரும். அதுதான் வந்து எங்களோட மிகப்பெரிய இதுவே. பங்க் பண்ணிட்டு நாங்கள் இந்த வழியாக தான் வரணும். ஆக்சுவலி த பியூட்டி இஸ் எல்லா காரிடோர்லையும் எல்லா கிளாஸ்லையும் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் வெளியே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். பச்சை பூமி தெக்கால பழைய மானோ மேக்கால பச்சை புல்லா போல நாமும் மாறி பார்ப்போமா. இவர் தான் எங்களை வழி நடத்துவார். ஓகே, எப்படி வெளியே போகணும், நாட் ஓன்லி ஃப்ரம் த கிளாஸ், ஈவன் காம்பவுண்ட் விட்டு எப்படி வெளியே போகணுன்றது கூட வந்து ஐடியா மட்டும் இல்லை. இஸ் த என்ஜினியர். நாங்கள் 9th படிக்கும் போதே இவர் வந்து என்ஜினியர். குல்ஃபி ஐசா நாக்கால குச்சி மிட்டாய் போட்டால தேங்காய் பர்பி வாங்க மச்சான் ஜோப்பா பார்ப்போமா. காலேஜ் லைஃப் அனுபவிக்கிறது நாங்க காலேஜ் போய் படிக்கிற லைஃபை எங்க நாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். காலேஜ்ல ஒண்ணுமே இல்ல. இது நாங்க சொல்ல மறந்துட்டோம். ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் காலேஜ் போனோம். காலேஜ்ல படிக்கும்போது எங்க காலேஜ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து ரொம்ப பெருமையா அந்த காலேஜ் பத்தி பேசுவாங்க. நாங்க சொல்லுவோம், ஏய் கமான், இதெல்லாம் நாங்க 8th 9thலயே பண்ணிட்டோம்டா, காலேஜ்ல நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம். அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு கடை இருக்கு. 25 காசு கொடுத்தோம்னா சுட சுட அந்த படம் ரிலீஸ் ஆன பாட்டு புக்கை வந்து கொடுப்பாங்க. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து கிளாஸ்ல எங்க டெஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாலிட் டீ குட். அதுல அடிச்சோம்னா மூலம், ஃபார் எக்ஸாம்பிள் தேவர் மகன் இஞ்சி பழகி மஞ்ச சேவ பழகி பழகி மறுக்க மனம் சார் கதிர் ஓல்டு ஃப்ரெண்டு, சார் ஜெய்சம் அட்வொகேட்டு, சார் சரவணன் பிஸ்னஸ் மேனே, மிஸ்டர் சாமுவேல் சார் வந்து அடிக்கடி ஃபாரினில் இருப்பார். வடிவேல் மாதிரி துபாய் அங்கேன்னு போயிட்டு இருப்பார். இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு பார்க்கறதுக்காக. அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 91 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. இங்கே 91 10th படித்தோம், 91 10th ஓகேங்களா. 93 12th பாஸ் அவுட்டு. சில பேர் ஃபெயில் அவுட்டாக இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஸ்கூலில். பட் அட்மாஸ்பியர் நிறைய மாறி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாறல. சில பேர் டை அடிச்சிருக்காங்க, சில பேர் டை அடிக்காமல் வந்திருக்காங்க. ஓகேங்களா. மேடம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுடைய லவர் என்ன இருக்காங்க கேட்டுன்னு இருக்காங்க. தெரியல, யாரும் கிடைக்கல.
ஓகேங்களா? இதுதான் எங்களுடைய பழைய பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபி எல்லாமே இதில் தான் இருக்குது. நான் வச்ச மரம் சார், அது 89ல் நான் வச்சது. அது அந்த அரச மரம் 89ல் வச்சது. அங்கே பாருங்கள், 89ல் வச்ச மரம் அது. 9th படிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட தவறாமல் பள்ளிக்கு வந்திருக்கிறேன். 2, ஒரு ஆசிரியர்களிடமும் ஒரு நாளும் திட்டு வாங்குந்தே இல்லை. ஒரு ஆசிரியர்களும், ஈவன் இன்க்ளூடிங் மை பிடி மாஸ்டர் ராமச்சந்திரன் என்று நினைக்கிறேன், சாரும் இருந்திருக்கிறாரு, அவர்களிடத்திலையும் திட்டும் அடியும் பனிஷ்மெண்ட்டும் வாங்குந்தே இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு அடி மட்டும் வாங்கினேன். கடைசி நாள், நாளை தினம் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பணி ஓய்வு செய்ய இருந்தார்கள். அந்த கடைசி நாள் என்னுடைய வகுப்பறையிலே ஓ என்று ஒரு சத்தம் எழும்பினது. வந்துட்டார் பரம்பெடுத்துட்டு. யார் சத்தம் போட்டதுன்னா யாரும் சொல்லலை. எல்லாருக்கும் கையை நீட்டி சொன்னார். எல்லாருக்கும் ஒரு அடி கொடுத்துட்டு போயிட்டார். மறக்கவே முடியாது. 2019ல் இந்த அலுமினை 1979 பேட்சை நான் அப்ரோச் பண்ணும்போது ஒரு அணில் மாதிரி இவங்களுக்கு உதவினேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அப்புறம் ஏஹெச்எம்மாக இருந்ததுனால நாங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பத்திரமா இருந்தது, அதை எடுத்து பெயர்கள் எல்லாம், மாணவர்களோட பெயர்கள்லாம் கலெக்ட் பண்ணி, நரேந்திரன், ராமன் சார் அவங்க முதல்ல என்னை அப்ரோச் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் நாங்கள் உதவி பண்ணி இந்த அலுமினியை வந்து கிராண்டாக 2019ல் ஃபஸ்ட்டு மீட்டு இவங்க நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கோவிட் வந்ததுனால கொஞ்சம் அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கோவிட் இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா போன வருடம், அதுக்கு முந்தின வருடத்திலிருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெருமைக்குரிய மாணவர்கள் நிறைய பேர் இங்கேருந்து படிச்சிருக்காங்க. முன்னாள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். ஜட்ஜஸ்ஸு, கலெக்டர்ஸு, நிறைய மாணவர்களை இந்த அம்பத்தூரில் இந்த சிறந்த பள்ளி உருவாக்கியிருக்கு. அதில் நான் இந்த பள்ளியில் படித்து இந்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியர் தான் ஆகிறத நான் ஒரு பெருமையாக கருதுறேன். இது மாதிரி ரொம்ப ரேர் ஒரு அசோசியேஷன், ஒரு அலுமினி அசோசியேஷன் ஈவன் தமிழ்நாட்டிலேயே நான் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்பெஷலி எஜுகேஷன் சர்வீஸ் அவங்க பண்ணுறது வந்து அசோசியேஷன் பேரில் கல்விக்காக வந்து நிறைய சேவை செய்கிறாங்க. அதை வந்து நேரடியாக நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு அதனுடைய பெருமை தெரியுது. இது வந்து எந்த கட்டாயமும் இல்லாமல் வாலண்டியராக எடுத்து செய்யறதை பார்க்கும்போது எனக்கு என்ன நம்ப முடியல. இந்த அளவுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பள்ளி மேலே வந்து ஒரு ஈர்ப்பு, அந்த நான் என்னுடைய பள்ளி இது அப்படிங்கிற ஒரு
அந்த சொந்தத்தோட வந்து இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் வெளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்விக்காக வந்து இவ்வளோ அருமையாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பீப்புள், ஒரு 60 வயசை தாண்டி 60, 70, 80 வயதில் உள்ளவர்களும் இன்றைக்கும் இளைஞர்கள் மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து செய்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அசோசியேஷன் மேலும் மேலும் வளரணும், இவர்களுடைய சேவை பணி நிறைய தொடரணும். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இங்கேருந்து படித்து போனவங்க திருப்பி வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி இந்த நிறுவனத்துக்கோட வளர்ச்சியில் பங்கேற்பது, எப்படி நாங்கள் வந்து திருப்பி கொடுப்பது, கிவிங் பேக் டு சொசைட்டிங்கிறது வந்து தாட் வேர்ட் அண்ட் டீடில் மனசு ரீதியாக அவங்க வந்து சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் இந்த ஒரு அறக்கட்டளைங்கிறது மக்களுக்கு திருப்பி செய்வது தான் முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சுட்டுருக்காங்க. அந்த வேல்யூவும் வந்து இங்கேன்னு படித்து போனவங்களுக்கும் அது வந்து அவங்க பாடமாக வச்சு சொல்லி கொடுக்காம உணர்வு ரீதியாக அவங்களுக்காக ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஜேர்னியில் அது அவங்களுக்கு வந்து இன்கல்கேட் ஆயிருக்குன்னா தட் இஸ் தி இம்பேக்ட் அச்சீவ்ட். Not just about the past percentages or where they are now, but the purpose to give back to society. That's a great feeling. Thank you very much. நான் இந்த பள்ளியில் 1961ஆம் ஆண்டு முதல் ஆண்டு மாணவன். அதுக்கு முன்னால் 8வது 9வது 10வது எல்லாம் கிடையாது, நாங்கள் தான் ஆரம்பித்தோம். 61லேருந்து ஆரம்பித்து 79ல் தான் இந்த சங்கம், மாணவர்கள் சங்கம் ஆரம்பித்தாங்க. இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த பள்ளி அலுமினி மீட்டில் வந்து கலந்துக்கிறேன். இது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு 81 வயசானாலும் இந்த பள்ளியினுடைய மாணவன்ற உணர்வு தான் மேலோங்கி நிற்குது. அதனால் இந்த வயசான காலத்துலேயும் இந்த பள்ளியில் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பள்ளிக்கூடம் திரும்ப போனா சின்ன புள்ள போல மீண்டும் மாறிடுவோமா, விளையாடிடுவோமா, துள்ளி ஓடிடுவோமா, கொண்டாடிடுவோமா.